நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையிலே இப்படி கர்த்தர் சொல்லுகிறார்: நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்றைக்கு நீங்க எங்க போகணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க, அங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத. யோசுவா ரொம்ப பயந்து போயிருந்தான். ஆண்டவரே, மோசே போயிட்டாரு, என்னை வழிநடத்தி கொண்டிருந்த என்னுடைய தலைவர் போயிட்டாரு, இப்ப நான் தனியா இருக்கிறேன், எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு ஐடியா கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, நான் அழுதா கூட கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவுக்கு நேரா போகுது. யோசுவா, பயப்படாத, பயப்படாத. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நிறைய பேர் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மார்பை தட்டிட்டு இருப்போம். ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு தேவை, நமக்கு ஒரு அழுக, நமக்கு ஒரு கண்ணீர், நம்ம ஒரு பள்ளத்தாக்குல நடக்கும் பொழுதுதான் அவங்கள திரும்பி பார்க்கும்போது அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கர்த்தர் நல்ல விளக்கி சொல்றாரு, யோசுவா போகலாம், ஆனா மோசே போகலாம், ஆனா மோசையின் தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன்ப்பா, மோசையை உண்டாக்கின தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், மோசையை வழிநடத்தின தேவன் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, யாரும் உங்க கூட இல்லை அப்படின்னு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க கூட இருக்கிறவரை நான் சொல்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறார். நீங்க போகிற இடத்துல எல்லாம் அவர் உங்க கூட இருப்பார். நீங்க வேலைக்கு போறீங்களா, அவர் உங்க கூட இன்னைக்கு இருப்பார். நீங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போறீங்களா, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருப்பார். நீங்க ஒரு வேலை விஷயமா நீங்க போறீங்களா, உங்க கூட கர்த்தர் இருப்பார். ஏதாவது ஆபீஸ் விஷயமா நீங்க போறீங்களா, சர்டிபிகேட் விஷயமா போறீங்களா, தேவைகள் நிமித்தமா எங்கேயோ நீங்க புறப்பட்டு போகணும், என்ன செய்யறது, யார் என் கூட வருவா, எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப துக்கத்தோட கவலையோட இருக்கலாம். யோசுவாவை பார்த்து சொன்ன அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, பயப்படாத, எதையும் குறிச்சு நீ பயப்படாத, நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூட இருப்பேன். நீ எதை குறிச்சு நீ பயந்துட்டு இருக்கிற எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் உன் கூட இருக்கும் பொழுது உனக்குள்ள பயங்கள் போகும், நான் உன் கூட இருக்கும் பொழுது உன்னை நான் நேர்த்தியா நடத்துவேன், நான் உன் கூட இருக்கும் பொழுது நான் உனக்குடைய தேவை எல்லாவற்றையும் நான் சந்தித்து அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்மான தேவ பிள்ளைகளே, அவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் உங்க கூட இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பாருங்க, யோசுவாவோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர வேண்டிய எல்லா கோத்திரத்தின்படி இந்த யோசுவா பங்கிட்டு போடுறார், எல்லாத்துக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். எவ்வளவு ஞானம் பாருங்க. ஒரு தேவ மனுஷன் மூலமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றை யோசுவாவின் மூலமாக தேவன் முடித்து இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிச்சு பாதிலே விட்டுட்டு போயிருக்கலாம். சில ப்ராஜெக்டா இருக்கலாம், உங்க ஃபேமிலி லைஃபா இருக்கலாம், உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா, அப்படி விட்டுட்டு போயிருக்கலாம். நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு டிஸ்கனெக்ட் ஆயிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்க விட்டு போனதெல்லாம் விட்டுருப்பா, ஆனா நான் உனக்கு ஒரு தொடர்ச்சியான ஒரு காரியத்தை செஞ்சு உனக்கு நான் நன்மை செய்ய விரும்புகிறேன். யார் விட்டுட்டு போனா என்ன, எது ஒன்ன விட்டுட்டு போனா என்ன, ஆனா எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. விசுவாசிங்க, இன்னைக்கு என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. நான் போகிற இடத்துல எல்லாம் போகும்போது ஃபீல் பண்ணுங்க, அத நீங்க உணர்ந்து பாருங்க. நான் கர்த்தர் கூட நடக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரட்டும். உங்க கைகளை தேவன் பிடித்திருக்கிறார் என்கிற உணர்வு வரட்டும். அவர் உங்க கைகளை பிடித்திருப்பாருன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வராது, குழப்பங்கள் வராது, உங்களுக்குள்ள தெளிவா நீங்க நடத்தப்படுவீங்க. ஆமா, கர்த்தர் உங்களை தெளிவான பாதை நடத்துவார். அவர் தானே சொல்லியிருக்கிறாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு வழியை காட்டுவேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு கர்த்தர் அதை எல்லாவற்றையும் செய்வார். காரணம், நீங்க போகிற இடத்துல எல்லாம் அவர் இருக்கிறார். போகிற இடத்துல எல்லாம் பார்க்கிற அதிகாரியுடைய கண்கள்ல கர்த்தர் உங்களுக்கு தயவை ஏற்படுத்தி கொடுப்பார். பார்த்த உடனே உங்களுக்கு மனம் இறங்கி செய்ய வேண்டிய காரியங்களை செய்வார். ஆமீன். இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொல்றார் பாருங்க. கொடூரமான ராஜாவுக்கு அந்த விதவைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறதுக்கு அவன் இருதயம் இறங்கி வறுமையானால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் நீங்க யாருக்கு முன்னாடி போய் நிக்கிறீங்களோ
அவர்களை அசைத்து உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.